friends, welcome to ETL channel. This is Maniraj. Today's topic is Ode to the West Wind by P.B. Shelley. Author introduction. P.B. Shelleyயோட full name என்ன அப்படின்னா Percy Bysshe Shelley. இவரோட birth date வந்து 4th August 1792 Field Placeல Horsham, Sussex அப்படின்ற இடத்துல பிறந்திருப்பாரு. இவரோட death date வந்து 8th July 1822 டஸ்கானி இட்டாலியில வந்து இறந்திருப்பாரு. ஷெல்லி வந்து ட்ரௌனிங்னால தான் இறந்திருப்பாரு. அதாவது ட்ராவல் பண்ணி வரும்போது ட்ரௌனிங்னால இறந்திருப்பாரு. இவரோட ஸ்பவுஸ் வந்து ஹாரியட் வெஸ்ட்ப்ரூக். இவரோட மேரேஜ் இயர் வந்து 1811 to 1816. அதாவது ஹாரியட் வெஸ்ட்ப்ரூக்கை வந்து எலோ பண்ணி 16 ஏஜ்ல வந்து அவர் மேரேஜ் பண்ணியிருப்பாரு. இவரோட ஃபாதர் நேம் வந்து திமோத்தி ஷெல்லி. பயோகிராஃபர் வந்து தாமஸ் ஜெஃபர்சன் ஹாகர்ட். காமனாக நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஷெல்லி அப்படின்னாலே ரொமான்டிக் போயட். ஷெல்லி பிலாங்ஸ் டு செகண்ட் ஜென்ரேஷன் ரொமான்டிக் போயட். இப்போ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ரொமான்டிக் போயட் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா வேர்ட்ஸ்வர்த், கால்ரிட்ஜ் அண்ட் ராபர்ட் சதே. செகண்ட் ஜென்ரேஷன் ரொமான்டிக் போயட் வந்து ஷெல்லி, கீட்ஸ், பைரன். இவங்கெல்லாம் வந்து செகண்ட் ஜென்ரேஷன் ரொமான்டிக் போயட்ஸ். நான் முன்னமே சொன்ன மாதிரி போட் ஆக்சிடெண்ட்டில் 1822 இறந்திருப்பாரு. அட் த ஏஜ் ஆஃப் 29 வந்து ஷெல்லி வந்து இறந்திருப்பாரு. இவரோட இம்பார்ட்டன்ட் ஒர்க்ஸ் வந்து குயின் மேப், அலாஸ்டர், ஒசிமாண்டியஸ், அடோனஸ், த நெசசிட்டி ஆஃப் ஏத்திசம், ஹிம் டு இன்டெலெக்சுவல் பியூட்டி, ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட், சென்சி டு ஸ்கைலாக். இதெல்லாம் வந்து நோட்டபிள் ஒர்க்ஸ். த நெசசிட்டி ஆஃப் ஏத்திசம் வந்து 1811 வந்து எழுதியிருப்பாங்க. இந்த ஒர்க் எழுதுனதுக்காக ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து ஷெல்லி படிச்சுட்டு இருக்கும்போது யூனிவர்சிட்டியில் வந்து எக்ஸ்பெல் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஒர்க்கை பற்றின இந்த போம் பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ. இந்த போம் வந்து எப்போ எழுதியிருப்பாங்க அப்படின்னா 1819 வந்து ஷெல்லி எழுதியிருப்பாரு. எப்போ பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு அப்படின்னா 1820 பப்ளிஷ் பண்ணியிருப்பாரு. எந்த கலெக்ஷனோட அப்படின்னா ப்ரொமீத்தியஸ் அன்பவுண்ட் அப்படின்ற கலெக்ஷனோட வந்து சேர்த்து இந்த ஒர்க்கை வந்து பப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து 5 கேண்டோஸ் இருக்குது. இந்த 5 கேண்டோஸில் ஒரு ஸ்டான்ஸாலையும் 5 டர்ஸா ரிமா வந்து இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 4 டர்சர்ஸ் அண்ட் ரைமிங் கப்லெட். 4 டர்சட் அப்படிங்கிறது 4 டர்சட் இருக்கும். இது வந்து சானட் ஃபார்மேட்டில் இருக்கும். இந்த ஃபார்ம் வந்து அயாம்பிக் பென்டாமீட்டரில் வந்து இந்த போம் எழுதியிருப்பாங்க. இதோட ரைம் ஸ்கீம் வந்து ஏபிஏ, பிசிபி, சிடிசி, டிஇடி அண்ட் இஇ. லாஸ்ட்டில் வந்து ரைமிங் கப்லெட்டில் வந்து முடிச்சிருப்பாரு. ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸா பார்க்கலாம். ஸ்டான்ஸா 1. O wild west wind, thou breath of autumn's being, though from whose unseen presence the leaves dead, and driven like ghost from an enchanter fleeing, yellow, black and pale and hectic red, pestilence striken multitudes, O thou who chariotest to their dark wintry bed, the winged seats where they lie cold and low, each like a corpse within its grave, until thine azure sister of the spring shall blow her clarion over the dreaming earth, and fill driving sweet buds like flocks to fed in air, with living hues and odors plain and hill, wild spirit which art moving everywhere, destroyer and preserver, here oh here. ஸோ வைல்ட் விண்ட், நம்ம ஓட் டு த வெஸ்ட் விண்ட் டைட்டில் பார்த்தாலே தெரியும். ஓட்னா நம்ம என்னன்னா ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை வந்து அட்ரஸ் பண்ணுறதா அர்த்தம். இங்கே வந்து ஆத்தர் எதை வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா வெஸ்ட் விண்ட் வந்து அட்ரஸ் பண்ணியிருக்காரு. என்னவோ அட்ரஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஆட்டம். அதாவது ஆட்டம் அப்படிங்கிறது சோல் அண்ட் ஸ்பிரிட் ஆஃப் த வெஸ்ட் விண்ட்னு சொல்லியிருக்காரு. ஆட்டம் சீசனுங்கிறது பிரெத் ஆஃப் த வெஸ்ட் விண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த வெஸ்ட் விண்ட் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டெட் லீவ்ஸ் எல்லாம் வந்து ட்ரைவ் பண்ணுது. எது மாதிரி அப்படின்னா ஒரு மெஜிஷியன் வந்து ஒரு என்சாண்டர் ஒரு மெஜிஷியன் வந்து ஒரு கோஸ்ட்டை வந்து எப்படி வந்து விரட்டி அடிக்கிறாரோ அந்த மாதிரி இந்த வெஸ்ட் விண்ட் வந்து இந்த டெட் லீவ்ஸ், ஃபாலன் ஆன டெட் லீவ்ஸ் எல்லாம் வந்து விரட்டி அடிக்கிறாரு. அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன கலர்ஸில் இருக்குன்னா எல்லோ, பிளாக் அண்ட் பேல், ஹெக்டிக் ரெட் கலரில் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வேப்ப இலையெல்லாம் உதிர்ந்தது அப்படின்னா ஒரு இலையும் இப்போ முதல் நாள் உதிர்ந்த இலை வந்து ஒரு கலர்லேயும், அடுத்த நாள் வந்து விழப்போகிற இலையெல்லாம் ஒரு கலர்லேயும், எல்லோ, ப்ரௌன், அது ஒரு ஃபாலன் லீவ்ஸும் ஒரு கலரில் இருக்கும். அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து கலரை வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஃபாலனான டெட் லீவ்ஸை வந்து இந்த வெஸ்ட் விண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரே அடியாக வந்து ட்ரைவ் பண்ணி அடித்து எடுத்துகிட்டு போயிடுது. அது மட்டும் இல்லாமல்
இந்த சீட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ணிட்டு போயிட்டு ப்ரிசர்வ் பண்ணி வைக்குது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 5 லைன்ஸ் வந்து எதை டிஸ்கிரைப் பண்ண அப்படின்னா இந்த வெஸ்ட் விண்ட் வந்து என்னவா ஆக்ட் ஆகுது, என்னவா டிஸ்கிரைப் ஆகுதுன்னா டெஸ்ட்ராயரா இருக்கு. வெஸ்ட் விண்ட் வந்து இந்த டெட் லீவ்ஸை வந்து கேரி பண்ணிட்டு போனதுனால இது வந்து என்னவா இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது அப்படின்னா டெஸ்ட்ராயரா இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு சீட்ஸை வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கேரி பண்ணிட்டு போய் ப்ரிசர்வ் பண்றதுனால, பாதுகாக்கிறதுனால இந்த வெஸ்ட் விண்ட் வந்து என்னவாகவும் ஆக்ட் ஆகுதுன்னா ப்ரிசர்வராகவும் ஆக்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாம ஒரு கிரேவுக்குள்ள இருக்க டெட் பாடி வந்து எந்த மாதிரி புதைஞ்சிருக்குமோ அதே மாதிரி இந்த சீட்ஸும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த வின்டர் சீசன்ல வந்து டெட் பாடி வந்து ஒரு கிரேவுக்குள்ள இருக்கிற மாதிரி இந்த சீட்ஸும் வந்து வின்டர் சீசன்ல வந்து தூங்கிட்டு இருக்க மாதிரி வந்து ஷெல்லி வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காரு. இந்த ஸ்ப்ரிங் சீசன் வந்து என்னவா சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிஸ்டரா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸ்ப்ரிங் சீசன்ல தான் என்ன ஆகும் அப்படின்னா இருக்கிற சீட்ஸ் எல்லாம் வந்து முளைச்சிட்டு வெளியில வரும். ஸோ ஸ்ப்ரிங் சீசன்ல அந்த தூங்கிட்டு இருக்க அந்த விதைங்கள்ல அந்த சீட்ஸ் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா க்ரோ ஆக ஆரம்பிக்குது. இன்னொரு விஷயம் இந்த இடத்துல ஆத்தர் வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இந்த வெஸ்ட் விண்ட் வந்து ட்ரம்பட் வச்சு ஊதி எழுப்புற மாதிரியும் அந்த ட்ரம்பட்டோட சவுண்ட்னால அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து முளைச்சி வந்து வெளியில வர மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வெஸ்ட் விண்ட் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த பட்ஸை வந்து டிரைவ் பண்ணிட்டு பிஃபோர் இட் லைக் எ ஃப்ளாக் ஆஃப் ஷீப். ஸோ அது வந்து எதை ஃபில் பண்ணுது அப்படின்னா இந்த it fills the entire plain and hill with living color representing the warmth of the life and perfumes. ஸோ தான் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால வந்து டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. இதில் மெயின் திங் என்ன அப்படின்னா வெஸ்ட் விண்ட் என்னவா ஆக்ட் ஆகுது அப்படின்னா டெஸ்ட்ராயராகவும் இருக்குது ஆஸ் வெல் அஸ் ப்ரிசர்வராகவும் இருக்குது. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா. ஸோ இதில் ரைம் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பீயிங்னு இருக்கும். நம்ம இதை என்னன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா ஏன்னு எடுத்துக்கணும். இதே ப்ரொனன்சியேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளீயிங்னு இருக்குது. ஸோ இதை வந்து ஏ அண்ட் ஏ ரெண்டும் சேம் ப்ரொனன்சிங்காக இருக்கிறதுனால ஏன்னு எடுத்துக்கிறோம். டெட் அப்படிங்கிறது செகண்ட் லைனில் இருக்கிறதுனால பீன் மார்க் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே வந்து ரைம் ஸ்கீம் வந்து ஏஏ. இந்த இடத்துல ரெட் பெட் இதை வந்து என்னென்னு எடுத்துக்கணும்னா பி. இங்கே பாருங்கள் இங்கே டெட்டுன்னு இருக்கிறதுனால இதே ப்ரொனன்சிங் இங்கே இருக்கிறதுனால ரெட் பெட்டுன்னு இருக்கிறதுனால பிபின்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து என்னவா மார்க் பண்ணிக்கிறோம்னா அடுத்த லெட்டர் சின்னு மார்க் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா லோ அண்ட் ப்ளோ இருக்கும். ஸோ இந்த இடத்துல தோங்கிற ப்ரொனன்சிங் இங்கே வந்து கண்டினியூ ஆகிறதுனால இதை நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோன்னா சின்னு எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் லெட்டர் அன்டில் அப்படிங்கிறது ப்ரொனன்சியேஷன் மாறுறதுனால டின்னு மார்க் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் இந்த அன்டில் அப்படிங்கிறது இங்கே கண்டினியூ ஆகும். ஃபில் ஹில் அப்போது என்ன மார்க் பண்ணுறோம் அப்படின்னா டின்னு எடுத்துக்கிறோம். இந்த ஏருங்கிறது ப்ரொனன்சியேஷன் சேஞ்ச் ஆகிறதுனால இந்த இடத்துல ஈயா சேஞ்ச் பண்ணுறோம். இதே ப்ரொனன்சியேஷன் இங்கே வரும். ஏர் அப்படிங்கிறது வேர் ஹியர் அப்படிங்கிறதுனால இது வந்து ரைமிங் கப்லெட்டில் வந்து என் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் இங்கே என்ன வரும் அப்படின்னா வேரும் ஒரே ப்ரொனன்சியேஷன் ஹியரும் ஒரே ப்ரொனன்சியேஷன். ஸோ அதனால் இங்கே இஇ வரும். நம்ம முன்னாடி ரைம் ஸ்கீம் பார்த்த மாதிரி ஏபிஏ பிசிபி சிடிசி டிஇடி அண்ட் இஇ. நெக்ஸ்ட் ஸ்டான்ஸா ஸ்டான்ஸா 2ல வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு பார்க்கலாம். தோ ஆன் ஹூ ஸ்ட்ரீம் மிட் த ஸ்டீப் ஸ்கைஸ் கமோஷன் loose clouds like earth's decaying leaves are shed, shook from the tangled boughs of heaven and ocean, angels of rain and lightning there are spread on the blue surface of thine airy surge, like the bright hair uplifted from the head of some fierce maenad, even from the dim verge of the horizon to the zenith's height, the locks of the approaching storm, the dirge of the dying year, to which this closing night will be the doom, a vast sepulchre, vaulted with all thy congregated might of vapors, from whose solid atmosphere black rain, fire and hail will burst oh here. செகண்ட் ஸ்டான்ஸால கிளவுட்ஸை பற்றி சொல்கிறாரு. ஸ்கையில் இருக்க கிளவுட் வந்து எப்படி இருக்குன்னு சொல்கிறாரு. ஹெவனுக்கும் ஓஷனுக்கும் நடுவில் இருக்க கிளவுட் வந்து எப்படி வந்து தொங்கிட்டு இருக்கோ இது வந்து எதோட கம்பேர் பண்ணியிருக்காரு அப்படின்னா ஒரு மான்ஸ்டரஸ் ட்ரீல வந்து இந்த விழப்போகிற லீவ்ஸ் வந்து எப்படி தொங்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரி இந்த லூஸான கிளவுட் வந்து ஹெவனுக்கும் ஓஷனுக்கும் நடுவில் வந்து தொங்கிட்டு இருக்கதா சொல்கிறாரு. இப்போ நமக்கு வந்து ஸ்டார்ம் வரப்போகுது அப்படின்னா நம்ம எப்படி வந்து கண்டுபிடிப்போம். கிளவுட்ஸ் வந்து டார்க்காக இருக்கும்.
ரெயின் இருக்கும், லைட்னிங் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை வச்சு தான் நம்ம வந்து ஸ்டார்ம் வந்து வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த வெஸ்ட் விண்டு வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த மீனட் அப்படின்ற ஒரு ஃபாலோவர் இருந்தாங்க. அவங்க வந்து யாரோட ஃபாலோவர் அப்படின்னா, பேட்சஸ். அவங்க வந்து காட் ஆஃப் வைன். பேட்சஸ் வந்து காட் ஆஃப் வைன். அந்த காட் ஆஃப் வைனோட ஃபாலோவர் தான் யார் அப்படின்னா மீனட். அவங்களோட லாக், எல்ஓசிக்கு லாக்னா ஹேர்னு சொல்லுவோம். இந்த ஹேர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப கேர்லாக இருக்கும். அந்த மாதிரி வந்து வெஸ்ட் விண்டோட ஃபோர்ஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் டர்ஜ் ஆஃப் த டையிங் இயர்னு சொல்லியிருக்காரு. இந்த வெஸ்ட் விண்டோட சாங் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, இந்த இயரோட எண்டு வந்து முடிய போகிறதாகவும், அதுக்காக அது வந்து மோர்னிங் சாங் வந்து வேஸ்ட் செப்பல்ச்சர் அப்படிங்கிறது நம்ம கிரேவ், இந்த டாம் சொல்லுவோம் இல்லைங்களா, டெட் பாடியை புதைச்சி வச்ச அந்த கிரேவ் யார்டு தான் வந்துன்னு சொல்லியிருக்காங்கன்னா வேஸ்ட் செப்பல்ச்சர்னு சொல்லியிருக்காங்க. அப்போது அங்கே அந்த இடத்துல வந்து அந்த வெஸ்ட் விண்ட் வந்து அந்த எண்டு வந்து இந்த இயர் ஆஃப் த எண்டு வந்து முடிய போகுது. ஸோ அதுக்காக மோன்ஃபுல் சாங் வந்து பாடிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து அந்த ஸ்டார்ம் வரப்போகிறதுனால பிளாக் ரெயின், ஃபயர் அண்ட் ஹெயில், ஆலங்கட்டி மழைலாம் வந்து பர்ஸ்ட் ஆகிறதா சொல்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸால லேண்டில் வந்து வெஸ்ட் விண்ட் எப்படி செயல்படுதுனோ, செகண்ட் ஸ்டான்ஸால இந்த க்ளவுடு, இந்த ஸ்டார்மு, இந்த நம்ம வந்து ஹெவியான ஸ்டார்ம் வரப்போகுது அப்படின்னா இந்த லைட்னிங், தண்டர் அண்ட் டார்க் க்ளவுட்ஸை வந்து நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மீனட் அப்படின்ற ஒரு ஃபாலோவரோட அந்த ஹேர் வந்து எப்படி வந்து கேர்லியாக இருக்கோ அதே மாதிரி அந்த வெஸ்ட் விண்டோட ஃபோர்ஸ் வந்து இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இந்த இயர் முடிய போகிறதுக்கான ஒரு மோன்ஃபுல் சாங்கை வந்து பாடிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இதான் ஸ்டான்ஸா 2. அண்ட் ஸ்டான்ஸா 3ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். Though who did waken from his summer dreams, the blue Mediterranean, where he lay lulled by the coil of his crystalline streams, beside a pumice isle in Bass Bay, and saw in sleep old palaces and towers, quivering within the waves in intenser day, all overgrown with azure moss and flowers so sweet the sense faints, picturing them, though for whose path the Atlantic's levels powers cleave themselves into chasms, while far below the sea blooms and oozy woods which wear sapless foliage of the ocean know thy voice, suddenly grow grey with fear, and tremble and despoil themselves, O hear. தேர்ட் ஸ்டான்ஸால மெடிட்டரேனியன் சீ வந்து சம்மர் ட்ரீம்ஸில் படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்க மாதிரியும், அது வந்து நல்லா படுத்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கு. எந்த இடத்துல அப்படின்னா பேஸ் பே அப்படிங்கிறது ஒரு 10 மைல்ஸ், நேபிள்ஸ்லேருந்து ஒரு 10 மைல்ஸில் பக்கத்தில் இருக்க ஒரு பிளேஸு. ஸோ அந்த இடத்துல மெடிட்டரேனியன் சீ வந்து நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கு. அது தூங்கிட்டு இருக்கும்போது எதெல்லாம் வந்து பார்க்க முடியுது அப்படின்னா, வேவ்ஸ் எதுவுமே இல்லாததுனால அந்த இடத்துல ஓல்டு பேலசஸ் அண்ட் டவர்ஸ் அதெல்லாம் வந்து நம்மளால கிளியராக பார்க்க முடியுது. அந்த கிறிஸ்டல் கிளியர் வாட்டரில் வேவ்ஸ் எதுவுமே இல்லாததுனால அந்த பேலஸ் அண்ட் டவர்ஸ் அதெல்லாம் வந்து நம்மளால பார்க்க முடியுது. அது என்ன பண்ணிடுது அப்படின்னா, அது வந்து அந்த பேலஸ் அண்ட் டவர்ஸ்லாம் அந்த சன்லைட் படுறதுனால அந்த கிறிஸ்டலின் வாட்டர்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து வெஸ்ட் விண்ட் வந்து அந்த டைமில் வந்து அந்த தூங்கிட்டு இருக்க மெடிட்டரேனியன் சீயை வந்து குவிக் பண்ணி வேக்கப் பண்ணி விட்டுறதா சொல்கிறாங்க. அடுத்தது வந்து எப்போவுமே அந்த அட்லாண்டிக் லெவல், முதல்ல வந்து மெடிட்டரேனியன் சீயை பற்றி சொல்லியிருக்காங்க, நெக்ஸ்ட் வந்து அட்லாண்டிக் சீயை பற்றி சொல்லியிருக்காங்க. எப்பவும் வந்து சீக்குள்ளே வந்து வெஜிடேஷன் வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சீக்குள்ளேயும் என்னென்ன நிறைய வந்து ஃப்ளார்ஸு, வெஜிடேஷன்ஸ், நிறைய பிளான்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து அதையும் என்ன பண்ணுது அப்படின்னா குவிக் பண்ணி எழுப்பி விட்டுருது, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய சீ ப்ளூம்ஸ் அண்ட் சாப்லெஸ் ஃபாலியேஜ் அப்படின்றது இந்த இடத்துல ஜூஸ்லெஸ் லீவ்ஸ், அந்த அதில் என்ன பண்ணுது அப்படின்னா டெஸ்பாயில் பண்ணி விட்டுருது. ஸோ அட்லாண்டிக் சீல இருக்கிற அந்த ஃப்ளார்ஸு அண்ட் சாப்லெஸ் ஃபாலியேஜ் அதெல்லாம் என்ன பண்ணிடுது அப்படின்னா இந்த வெஸ்ட் விண்டு டெஸ்பாயில் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோர்த் ஸ்டான்ஸாவோட லைன் செட் பார்க்கலாம். If I were a dead leaf, though mightiest bear, if I were a swift cloud to fly with thee, a wave to pant beneath under thy power, and share the impulse of thy strength, only less free than thou, O controllable, if even I were as in my boyhood, and could be the comrade of thy wanderings over heaven, as then
when to outstrip their sky speed. Scarce seemed a vision I would never have striven, as thus with thee in prayer in my sore need. Oh, lift me as a wave, a leaf, a cloud. I fall upon the thorns of life I bleed. A heavy weight of hearts has chained and bowed. One too like thee, tameless, swift and proud. ஃபோர்த் ஸ்டான்ஸால ஆத்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி வந்து ஒரு டெட் லீஃபை வெஸ்ட் விண்ட் வந்து கேரி பண்ணிட்டு போகுதோ, அதே மாதிரி ஒரு கிளவுடு வந்து எப்படி வந்து வெஸ்ட் விண்ட் வந்து ஃப்ளை பண்ணி விடுதோ, வெஸ்ட் விண்ட் வந்து எப்படி வந்து வேவை ஸ்வீப் பண்ணி விடுதோ, அதே மாதிரி என்னோட ஸ்ட்ரென்த்தையும் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்டிவ் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இவரோட பாய்ஹுட்ல வந்து இவர் அன்கண்ட்ரோலபிளாக இருந்ததாகவும் ரொம்ப ஃப்ரீயாக இருந்ததாகவும், ஆனால் இப்போ வந்து அவரோட ஸ்ட்ரென்த் எல்லாம் இம்பல்ஸ் ஆகிட்டதா சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து டெட் லீஃப், அந்த லீஃபு, கிளவுடு, வேவ் அதெல்லாம் வந்து ரீட்டைன் பண்ணாரோ, அதே மாதிரி இவரோட ஜாய், இவரோட எந்தூசியாசம், அவரோட பாய்ஹுட்ல எப்படி வந்து இருந்தாரோ அது எல்லாத்தையும் வந்து ரீட்டைன் பண்ணி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வெஸ்ட் விண்ட் கிட்ட கேட்குறாரு. இவரோட லைஃப்ல வந்து நிறைய ஸ்ட்ரகிள்ஸ், நிறைய ஹார்ட்ஷிப்ஸ் வந்து இருந்தாலும் இவர் வெஸ்ட் விண்ட் கிட்ட என்ன ப்ரே பண்றாரு அப்படின்னா, டிஸ்ட்ரெஸ்லேருந்து வெளில வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த போய்ட் வந்து என்னவாலாம் இருக்கணும்னு நினைக்கிறேன், இந்த போய்ட் வந்து எப்படி வந்து வெஸ்ட் விண்ட் வந்து அந்த வேவ், லீஃப், கிளவுட் எல்லாத்தையும் லிஃப்ட் பண்ணிச்சோ, அதே மாதிரி இவரோட சஃபரிங்கான தாட்ஸ் எல்லாத்தையும், இவரோட ட்ரபிள்ஸ், இவரோட டிஃபிகல்ட்டிஸ் எல்லாத்தையும் வந்து லிஃப்ட் பண்ணி இவரையும் வந்து இவருக்கு எல்லா பவர், ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெஸ்ட் விண்ட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறாரு. எப்படி அந்த வேவ், லீஃப், கிளவுட் எல்லாத்தையும் லிஃப்ட் பண்ணி கொண்டு போச்சு, அதே மாதிரி இவரோட ஹார்ட்ஷிப்ஸ் அண்ட் ட்ரபிள்ஸ் எல்லாத்தையும் லிஃப்ட் பண்ணி கொண்டு போய் இவருக்கு வந்து பாய்ஹுட்ல இருந்த மாதிரி பவர், ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்ஸ் வந்து எப்படி அவர் வந்து செயின் பண்ணி வச்சிருந்தாலும், பவ் பண்ணி வச்சிருந்தாலும் இவருக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டேம்லெஸ், இந்த ஸ்விஃப்ட், இந்த அட்வென்ச்சரஸ், இந்த ப்ரௌட் எல்லாத்தையும் வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வெஸ்ட் விண்ட் கிட்ட ப்ரே பண்ணிக்கிறாரு. அதான் இந்த ஃபோர்த் ஸ்டான்ஸா. நெக்ஸ்ட் வந்து ஸ்டான்ஸா 5. Make me thy lyre, even as the forest is. What if my leaves are falling like its own? The tumult of thy mighty harmonies will take from both a deep autumnal tone. Sweet though in sadness be thou spirit fierce, my spirit be thou me impetuous one. Drive my dead thoughts over the universe like withered leaves to quicken a new birth, and by the incantation of this verse scatter us from an unextinguished hearth. Ashes and sparks my words among mankind, be through my lips to unwakened ear. The trumpet of a prophecy, O wind, if winter comes, can spring be far behind. எப்படி வந்து வெஸ்ட் விண்ட் வந்து ரஷ் பண்ணி ஃபாரஸ்ட்குள்ளே போய் அந்த பிரான்ச்சஸ், அந்த லீவ்ஸு அதுக்கு இடையில சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதோ, ரொம்ப ட்ரெம்பிளாக வெஸ்ட் விண்ட் அடிச்சுட்டு போய் ஃபாரஸ்ட்டுக்கு நடுவில் சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுதோ, அதே மாதிரி அந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து சவுண்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அது வந்து ஒரு விஷயமே இல்லை. எப்படி வந்து ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட ஒரு ஹோப் இருந்துச்சு அப்படின்னா, இந்த டெட் லீவ்ஸை அடிச்சுட்டு போன மாதிரி, இந்த கிளவுட்ஸு, இந்த ஸ்கை இதெல்லாம் வந்து கம்பேர் பண்ணி சொல்கிற மாதிரி, வேவ் இதெல்லாம் கம்பேர் பண்ணி சொல்கிற மாதிரி, ஃபாரஸ்டில் இருக்க லீவ்ஸை வந்து அடிச்சுட்டு போனாலும் ஹியூமன் பீயிங்ஸ் கிட்ட வந்து ஒரு ஹோப் இருந்துச்சு அப்படின்னா, இந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து அவங்க வந்து இந்த டிப்ரெஸ்ட் அந்த மூட்லேருந்து வெளியில் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலாக ஒரு நல்ல தாட்டை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் விண்ட் கிட்ட கேட்குறாரு. இந்த வெஸ்ட் விண்ட் இந்த ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த நாய்ஸ், இந்த லவுட் நாய்ஸ், இந்த கன்ஃபியூஸ்டு நாய்ஸ்லாம் எதை க்ரியேட் பண்ணுது அப்படின்னா ஒரு மெலன்கலிக் டோனை வந்து க்ரியேட் பண்ணுறதாகவும், அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாரஸ்ட்டில் வந்து அந்த ட்ரீஸ் ஷெட் பண்ணுற லீவ்ஸ், ஆட்டம் சீசனில் கண்டிப்பாக லீவ்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா ஷெட் ஆகும். அது வந்து ஆத்தர் வந்து என்னவா சொல்கிறாரு அப்படின்னா, ஆட்டம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து ஸ்ப்ரிங் வந்து வரும். ஸ்ப்ரிங் சீசனில் தான் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு நியூ லீவ்ஸ் எல்லாம் வந்து பர்த் ஆகி வரும். அது வந்து நியூ பர்த் அப்படின்னு சொல்கிறாரு. ஆட்டம் சீசனில் எப்படி வந்து ட்ரீஸ் வந்து லீவ்ஸ் ஷெட் பண்ணுதோ, அதே மாதிரி ஆட்டம் சீசன் வந்தால் ஸ்ப்ரிங் சீசனும் வந்து தான் ஆகணும். ஸ்ப்ரிங் சீசன் வந்து ஒரு நியூ பர்த் மாதிரி அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த நியூ பர்த் வந்துச்சு அப்படின்னா இவரோட டெட் தாட்ஸ் எல்லாம் ட்ரைவன் ஆகி ஒரு நியூ தாட்ஸ் வந்து யூனிவர்ஸ்க்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெஸ்ட் விண்ட் கிட்ட வந்து ப்ரே பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வெஸ்ட் விண்ட் கிட்ட இன்னொன்று விஷயம் என்ன கேட்குறாரு அப்படின்னா, இந்த ஆஷஸ், இந்த ஸ்பார்க்ஸ் ஃப்ரம் அ ஹர்த் அதெல்லாம் வந்து ஃபயர் ஹேஸ் நாட் டைட் அவுட்.
அதே மாதிரி he wishes the west wind to be made the vehicle through with the prophecy is to be proclaimed to the world which is yet asleep. ஸோ எப்படி ஒரு ட்ரெட்ஃபுல் வின்டர் சீசன் வருதோ அது வந்து எதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஸ்வீட் ஸ்ப்ரிங் சீசனை வந்து ஃபாலோ பண்ணி வரும். லைக்வைஸ் the worst days will be followed by happiest days அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு. இதுதான் ஸ்டான்ஸா 5. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதாவது வீடியோஸ் இல்லை போயம், ஷார்ட் ஸ்டோரி, நாவல் எதாவது வேணும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் பாய்.